நமச்சிவாய ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் 2 கிரகம் அஸ்தங்கமாது. அதாவது சூரியன்கிட்ட நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி, அது ஒரு நெருப்பு பிம்பம். அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம். ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம், அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும், பஸ்மம் ஆகிடும், எரிஞ்சிடும். ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது, அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன. செவ்வாய் அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம். அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள். நான் எப்போதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு. அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி அப்படிங்கிற நாள் பார்த்து, ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு. அது வேணும்னா ஹெல்ப் வேணுன்னா கால் பண்ணுங்கள், நாள் குறிக்கணும். முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் 20 தேதிக்கு மேலே நாம் அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க. டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு ஏன்னா அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது. அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன. 1 சுக்கிரன், 1 செவ்வாய். அஸ்தங்கம்னா 0 செயல்பாடு, அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் 2வது கிரகமாகவும் இருக்கக்கூடிய, அதே போல் 7, 8, 1, 2, 7, 8 என்ற கிரகங்கள், அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயலிழக்கின்றன. சூரியனோடு அஸ்தங்கம், ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார். இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணவரவு, தனவரவு, செயல்பாடுகள், குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்குவது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பூஜை போடுறது, அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 42 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம், போயிட்டு ஏதேனும் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, அதெல்லாம் அங்கே தடைப்படாமல் இருக்கும். என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி, இந்த வீடை விற்றுலான் இருக்கேன், நான் வீடை விற்க மாட்டேங்குது, அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன், இடம் விலை போக மாட்டேங்குது, நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள், ஏதாவது சொத்தில் ஏமாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை. இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்னா என்னங்க அர்த்தம்? நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது. சுக்கிரன் கடன் சுமைகள் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா துறை, அப்புறம் ஆர்கிடெக்டு, டெக்கரேஷன்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த மண்டப டெக்கரேஷன்ஸாக செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு, எலிவேஷன்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக் டோர்ஸ், அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அலங்காரங்கள், ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால், டூர்ஸு, ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் சரியாக போகுது. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதம்.
காரணம் என்னென்னா, ராசிநாதன் புதன் பகவான் 5ஆம் இடத்துல சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார். ராசிநாதன் புதன் பகவான் 5ஆம் இடத்துல சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, ராசிக்கு 7, 10 கூடிய குரு பகவான் அவரும் 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. இது எல்லாத்துக்கும் மேலே தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ 10ஆம் இடம் சிறப்பு, கர்மஸ்தானம் சிறப்பு, தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது. 7, 12 கூடிய சுக்கிரன், அதே போல் 7 5, 12 கூடிய சுக்கிரன், 5, 12 கூடிய சுக்கிரன், 6, 11 கூடிய செவ்வாய், இவங்க 2 பேரும் சனி பகவானோடு இணைந்து திரிகோணம் கேந்திரம், செவ்வாய் 4வது பார்வையாக சனியை பார்த்துருவார். சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்பட்டு போயிடும். அப்போது கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்த்துருவார். அப்போது எல்லாமே தொழில் ஸ்தானத்தை சுபகிரகங்கள் அனைத்தும் செவ்வாயும் சனியுடைய தொடர்பு, சுக்கிரன் சூரியன் சனிய தொடர்பு, குரு பகவான் தொடர்பு. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும். சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். நிறைய வெளிநாட்டு கால்ஸ் நம்ம பார்க்குறோம். தொழில் அமைப்புகளில் போட்டி பொறாமைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே போல் பிஸ்னஸில் நிறைய ட்ரபுள்ஸ் ஏற்படுது. பிஸ்னஸில் நிறைய மனசில் பயம் ஏற்படுகிறது. நாம் தொடர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா, நம்ம காப்பாற்ற முடியுமா, நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போக முடியும், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள். நிச்சயமாக எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த டிசம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே, சனி பகவான் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நீண்ட நாளாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், உங்கள் பிஸ்னஸில் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஜாபில், உங்கள் ஃபேமிலியில் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தோல்விகள். இப்போ மிதுன ராசின்னு சொல்லிட்டா அவங்க வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு வியாபாரிகள், அதே போல் குடும்பத் தலைவர்கள், குடும்ப பெண்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் இருந்து வருமேயானால், தொடர்ந்து தோல்வி தான், எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி ஏற்படுகிறது. அப்போ குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், தொழில் அமைப்புகள் ஆகட்டும், தொடரும் தோல்விகள் ஏற்படுகிறது. அப்படின்னா அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய தருணம். அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய தருணம். கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. நிச்சயமாக வருமானங்கள் அதிகரிக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். இந்த கடனை அடைவதற்கு நரசிம்மர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சிறப்பு. இன்னும் கரெக்டான பரிகாரங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும்.
அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உறவு முறைகளில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அவதூறுகள், காதில் வாங்க முடியாத சில வார்த்தைகள் இதெல்லாம் நடந்து போயிருக்கும். மனக்குழப்பம், மனசில் ஒரு வலி, வேதனை, இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் குடும்பம் சரியில்லை, அதெல்லாம் ஒரு செய்வினை கோளாறு மாதிரி. இதெல்லாம் அறிந்து கால நேரம் அறிந்து செயல்படுவீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம்.